எல்லாருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ. போன ஆடியோ லான்ச்சும் ஐ லவ் யூப்பா. போன லான்ச்சும் சூரி இதே வேலையை தான் பார்த்தா இருக்கும். ஆமாம், பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, நான் எடுத்துகிட்டு சூரியவே புகழ்ந்துடுறேன். என்ன ஓகே, இந்த எஸ், இது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு, மற்ற எதுவுமே கேட்கல. கூட்டத்திலேருந்து கத்தும்போது ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கு, ஆனால் கேட்குறது தான் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இருங்க, ஒரு ஃப்ளோவில் போகிறேன். அதனால் நான் சார், அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்தேன். வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே, நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு இன்னைக்கு விடுதலை டூவில் பார்க்கும்போது சரி, சேத்தன் சார் இந்த படத்தோட ஒருத்தர் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுற வில்லன்னா எங்கள் கூடிய இருக்கிற மிகப்பெரிய வில்லன் சேத்தன் சார். அவர் அவர் இங்கே பார்த்த முகமாகவே இருக்க மாட்டார். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த விட செகண்ட் பார்ட்டில் அவரோட போர்ஷனை அவர் அவ்வளோ கிளியராக அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நமக்கு அப்படியே கடத்திடுறாரு. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர். நான் வெற்றி சார்ட்டே சொல்லியிருக்கேன், அவர் செம்ம காஸ்டிங். அவர் ஒரு ஆக்டர், அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். ஒர்க் பண்ணுறது பெரிய சந்தோஷம் சார். சார், உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார். ஜாக் சார், உங்களுக்கு கூச்சமாக வேற இருக்கும் சார். நான் வேற அதை தேவையில்லாமல் நீங்கள் செட்டு போட்டதோ இல்லை, ஒரு ஊரே அந்த செட்டு சார், எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு. வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம், ஒரு செட்டு போட்டு ஒரு 70கள் வாங்க, சும்மா இருங்க, பாருங்க, வேடிக்கை பாருங்க. உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு 40-50 வருஷம் பின்னாடி போகலாம், போய் அந்த இடத்துல வாழ்கிறத பார்க்கலாம். எப்பவுமே ஜனாசாட்ட இருக்கும்போது சொல்லுவார், ஜனாசா சொல்லியிருக்காரு, இன்னொரு ஒரு ஆர்ட் டைரக்டர் சொன்னா சொல்லியிருக்காரு, என்னதான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம், அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை பின்னாடி கூட்டிகிட்டு போச்சு. அந்த இடத்துல வாழ்ந்த அந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தட் சார். மற்ற எல்லாருக்கும் பவானி, உன்னை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல பவானி, நல்லா இருக்கு பவானி சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தமிழ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள். போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார். அப்புறம் உள்ள பொண்ணு உட்காந்து பேச ஆரம்பித்தேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்னை பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார். நானும் கண்ணு மிக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முதல்ல காதல் அந்த காதலி ஓகே சொன்னதுக்கு எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவர் பேசுகிற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன், ஒரு நிமிஷம் நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசித்து அதுக்குள்ளே இருக்கிறத உணர்வுகளை ஈஸியாக மாற்றுற திறமை அவருக்கு இருக்குது. கவிஞனாக இருந்தால் வார்த்தையாக மாற்றிடுவேன். எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கனால என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது. அதில் அது வார்த்தையாக தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். அந்த நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன். அப்படி ஒரு பேரானந்தம் கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுக்கள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், வாழ்க்கை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பாடங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வெற்றி சார், நான் வடசென்னை பார்ட்டு வரட்டும், வந்த விடுதலை பார்ட்டு பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். விடுதலை 2 பற்றி பேசணுன்னா இது முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர்
மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு. அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்தோங்கிறதுக்கு என்ன வேணாலும் சரி, அது கூட நின்று இப்போ வரைக்கும் அதுக்கு என்ன வேணாலும் சரி, அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்ல. இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துட்டே இருக்கார் எல்ரட் குமார். இந்த உங்களுடைய இந்த மனசுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேறு யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, பட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ.